friends, welcome to another episode of Interesting Facts about UK. So already வந்துட்டு Interesting Facts about UK ன்னு சொல்லிட்டு நான் 2 episodes வந்து நான் போட்டிருக்கேன். So இது வந்து third episode of this. இந்த எபிசோட்லயும் வந்துட்டு நான் சிலது ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போ UK மட்டும் இல்லாம மற்ற மேலை நாடுகள், அதாவது சிங்கப்பூர், அந்த மாதிரி எனி டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். அவங்க கிட்ட இருந்தெல்லாம் நம்ம ஒரு விஷயம் கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். தன்னோட வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம நாட்டை சுத்தமா வச்சுக்கணும்னு நினைக்கிறது, ஏதாவது டோர் திறந்து விடுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு தேங்க்யூ சொல்றது. இப்ப நமக்கு ரூட்டே தெரியல, நம்ம பாட்டு போயிட்டு இருக்கோம்னா நம்மள கூப்பிட்டு வந்துட்டு இது கரெக்டான ரூட் இல்லை, இதுதான் கரெக்டான ரூட்டுன்னு சொல்றது. அதாவது வாலண்டியராகவே அவங்களுக்கு ஒரு கைண்ட்னஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கைண்ட்னஸ் வந்துட்டு எல்லா மனுஷங்க கிட்டயும் அது வந்து வரணும். அது வந்து நாட்டை பொறுத்தது கிடையாது. முதல்ல வந்து இப்ப என்கிட்ட இல்லை அப்படின்னா என்ன நான் மாத்திக்கணும். அப்பதான் அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும். நம்ம நாட்டு பீப்புள் கிட்ட அதிகமா வந்துட்டு காம்படிஷன் இருக்கே தவிர பொறாம இருக்கே தவிர அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது, அடுத்தவங்களை வந்துட்டு பின்னாடி பேசுறது, கம்பேர் பண்றது. ஒருத்தங்களை நம்ம மீட் பண்ணது கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மளை பார்த்து வந்துட்டு பொறாமப்படுறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோதான் வந்து டெக்னாலஜி வந்து விஞ்ஞானம் வந்து ஃபார்வர்டாக போச்சுன்னா கூட மனுஷங்களோட தாட் வந்து ரொம்ப கீழ்த்தனமாக தான் இருக்குது. ஓகே, இது வந்து நிறைய பேர் வந்து இதை அக்ரி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து உங்கள் ஃபேமிலிலே அதை நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம், உங்களோட சொசைட்டியில் நீங்கள் நிறைய அதை பார்த்துருக்கலாம். ஓகே, நம்ம வந்து இவங்க கிட்ட இருந்தெல்லாம் என்ன கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, அந்த கைண்ட்னஸ், அந்த பண்பு, ஓகே, அந்த நாகரீகம், ஓகே, இது எல்லாமே வந்துட்டு நம்ம கற்றுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு விஷயமா நம்ம வந்து பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு குழந்தைங்க வந்து ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட மார்க்ஸை கம்பேர் பண்ணுறது, இப்போ ஃபேமிலிலேயே வந்துட்டு 2 பொண்ணுங்க இருக்காங்கன்னா 2 பொண்ணுங்களை கம்பேர் பண்ணுறது, நீ அவ அப்படி இருக்க, நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஒரு ஜட்ஜ்மெண்டலுக்கு வர்றது, அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து கமெண்ட் பண்ணுறது. ஓகே, இதெல்லாம் வந்து இப்போ நைட்டி போட்டால் அது ஒரு தப்பு. ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கே வந்து இன்னும் வந்து நினைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த ஃபேமிலிக்குள்ளேயே அந்த சர்க்கிள்குள்ளேயே இருக்காங்க தெரியுமா, அதுலேருந்து வெளியில் வராத பீப்புள். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து நிறைய மாறணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம கண்ட்ரியும் வந்து ஃபார்வர்டாக போகும். எல்லா விஷயத்துலையும் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்கிறது ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக மாறும்னு நான் நினைக்கிறேன்.